கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? துதிக்க வான் புகழ் ஒலிக்க மாதவன் மனுவானா, மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். வானவர் துதிக்க வான் புகழ் ஒலிக்க மாதவன் மனுவானா, மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். களங்கம் நீக்க கவலை போக்க கருணை கடலாக வாழ்வை செழிக்க வசந்தம் அளிக்க வார்த்தையாய் வந்தவரை. களங்கம் நீக்க கவலை போக்க கருணை கடலாக வாழ்வை செழிக்க வசந்தம் அளிக்க வார்த்தையாய் வந்தவரை. இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு, இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு. வானவர் துதிக்க வான் புகழ் ஒலிக்க மாதேவன் மனுவானா, மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். பாவத்தை வெல்ல பரிசுத்தம் அருள பரம பாலனாக சகலத்தை படைத்தவர், சரித்திரம் பிரித்தவர், தாழ்மையின் கோலமானா. பாவத்தை வெல்ல பரிசுத்தம் அருள பரம பாலனாக சகலத்தை படைத்தவர், சரித்திரம் பிரித்தவர், இயற்கையின் கோலமானா. இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு, இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு. இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு, இம்மானுவேல் இயேசு என்றும் நம்மோடு. வானவர் துதிக்க வான் புகழ் ஒலிக்க மாதவன் மனுவானா, மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். மகிழ்ந்து பாடிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தேவதூதன் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பினிடத்திலே இந்த வார்த்தைகளை கூறுகிறதை நாம் இந்த பகுதியின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று யோசேப்பினிடத்திலே தேவதூதன் சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிற பொழுது அந்த பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு என்று சொல்லுகிற பொழுது நாம் அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அந்த வசனத்தின் இறுதியில் பார்க்கும்போது அவர், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்போ இயேசு என்றால் பாவத்தை நீக்குகிறவர் என்பதை முதலாவதாக நாம் உணர வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறக்கிற குழந்தைகள் எல்லோரும் பாவத்தை நீக்குகிறதற்கு அதிகாரம் பெறவில்லை. பாவம், ஒரு மனிதனிடத்திலிருந்து பாவம் நீக்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்காக பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒரு குழந்தை, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை எப்படி பாவத்துக்காக பிறக்க, பாவத்தைக்கு நீக்கும்படியாக பிறக்க முடியும்? நாம் அதை சற்று உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவைகளெல்லாம் நல்லது. ஆனால் அதன் நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை இந்த உலகத்தில் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் வளர்க்கப்பட்டு கல்வி பயின்று அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுப்பார்கள். பெற்றோர்கள் சில நேரங்களில் மருத்துவர் ஆக வேண்டும், அல்லது சிலர் கலெக்டர் ஆக வேண்டும், சிலர் நீதிபதிகள் ஆக வேண்டும் என்றெல்லாம் அந்த கனவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அதற்காக ஆயத்தம் பண்ணுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுதே பாவத்திலிருந்து மனித குலத்தை ரட்சிக்கும்படியாக பிறந்தவர் என்பதை அறிவிக்கப்பட்டார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு விசேஷமானது. மனு குலத்தினுடைய பாவங்களிலிருந்து மனு குலத்தை மீட்பதற்காக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதனை பாவம் ஆட்கொண்டு இருக்கிறது என்றால் அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து சில நேரங்களிலே வெளிவர விரும்புகிறான். சிலர் விரும்புகிறது இல்லை, சிலர் விரும்புகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு சென்று திரும்புகிற பொழுது ஒரு சகோதரன் என்னை அழைத்தார். ஐயா, இங்கே வாருங்கள் என்று சொன்னார். என்ன என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அந்த சகோதரன் சொன்னார், நீங்கள் உங்கள் கைகளிலே பைபிள் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். நான் அவரிடத்தில் சொன்னேன், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு குடிப்பழக்கத்தில் விழுந்து கிடக்கிற மனிதன், என்னால் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, நீங்கள் என் தலைகள் மேலே கை வைத்து ஜெபியுங்கள் என்று அவர் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார். நானும் அவருக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே அவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகி இருப்பார். மறுபடியும் அவரை சந்திக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளாக ஒரு விசுவாசம் என்ன, நிச்சயமாய் அந்த மனிதன் என்ன செய்திருப்பார், அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகி இருப்பார். ஏனென்றால் அவருக்குள்ளாக இருந்த ஒரு வாஞ்சை. நான் அவர் சொன்ன காரியம், நான் எவ்வளவோ இந்த குடிப்பழக்கத்தில் வெளிவர முயற்சி எடுக்கிறேன், என்னால் இயலவில்லை.
இயேசுவாலே முடியும் அல்லவா, எனக்கு உதவி செய்ய மாட்டாரா அந்த வாஞ்சை. அதற்காகத்தானே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாகத்தானே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஒருவேளை அவர் குழந்தையாக வந்தார், 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பாவத்துக்காக, உலக மனுக்குலத்தின் பாவத்துக்காக மரித்து அவர் என்ன செய்யப்பட்டார்? 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் நமக்காகவும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் இரட்சகர் அல்லவா? அந்த இரட்சகர் நிமித்தமாக, அந்த மனுக்குலத்துக்காக தம்மையே அர்ப்பணித்த அவருக்காக நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் விண்ணுலகின் தேவன், விண்ணுலகில் வீற்றிருக்கிற தேவன். எங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, உம்மையே பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு நீர் பாலகனாய் பிறந்து வந்தீர். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இந்த உலகத்தில் எங்களுக்காக வாழ்ந்து காட்டினீர். எங்களுக்காக கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டீர், மரித்து உயிர் தெழுந்தீர் ஐயா. நாங்கள் இதை நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட எங்களிலே அநேகருக்கு விட முடியாத பாவங்கள் இருக்கிறதப்பா, விட முடியாத பாவங்கள் இருக்கிறதப்பா. வெளியில சொல்ல இயலாத பாவங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரோ? இந்த பாவத்தின் பிடியில் இருந்து, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாங்கள் வெளிவர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்கள் விடுதலை பெறும்படியாக முடிந்தவரை இது பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.